வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நீதிமன்ற வேலை 2024. அதாவது டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வேலைக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது அதுக்கான சேலரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அப் டு 50,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் டு எனி டிகிரி இந்த மாவட்ட நீதிமன்ற வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க வந்து வாங்கலை. இது நிரந்தரமான அரசு வேலை தான். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 10/9/2024 சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதியோட இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முடியுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி தூத்துக்குடியிலேருந்து தாங்க வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 23/8/2024 தாங்க இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து பாருங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுக்குறாங்க, அவங்களோட பர் மந்த்துக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சேலரி வந்து பாருங்கள் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து 50,000 வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் எய்டட் டிஃபென்ஸ் கவுன்சில். அதுக்கு வந்து 4 வேக்கன்சி வந்துருக்கு. அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 30,000. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பியூன் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி. அதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 12,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 23/8/2024 வந்திருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது உங்களோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். ஷுட் பி நாட் லெஸ் தென் 21 இயர்ஸ் அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். அதாவது உங்களுக்கு வந்து 21 வயது முழுமையாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு தான் சொல்லி இந்த 2 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்டட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் 7 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரிமினல் லா. நெக்ஸ்ட்டு எக்ஸலண்ட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து, அதாவது உங்களுக்கு வந்து ஓரலாகவும் ரிட்டனாகவும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எத்திக் டியூட்டிஸ் ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சில். நெக்ஸ்ட் எபிலிட்டி டு ஒர்க் எஃபிஷியன்ட்லி அண்ட் எஃபெக்டிவ்லி வித் அதர்ஸ். அதாவது அதர்ஸு கூட இன்னொருத்தர் கூட வந்து எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹவ் ஹேண்டில் அட்லீஸ்ட் 20 கிரிமினல் ட்ரையல்ஸ் இன் செஷன் கோர்ட். ஐடி நாலேஜ் வித் ப்ரொஃபிஷியன்சி இன் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டெப்டி சீஃப் லீகல் எய்டட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கான குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில். அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள். ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா from 0 to 3 years. Good oral and written communication skills. Through understanding of ethical duties of defense counsel. Ability to work effectively and efficiency with others. Excellent writing and research skills வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி நாலேஜ் வித் ப்ரொஃபிஷியன்சி இன் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து பாஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டு டூ ஒர்க் இன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கான ஒர்க் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முழுக்க பார்த்திங்கன்னா மெரிட் மூலிமா மட்டும்தான் வந்து இவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இவங்க வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட், அதாவது பெர் மந்த்துக்கு உங்களோட ஸ்டார்டிங் சேலரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்டட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 50,000 கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் சேலரியே. அசிஸ்டன்ட் லீகல் எய்டட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 30,000. நீங்கள் ஆஃபீஸ் பியூனாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 12,000 சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க.
இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணணும். அது கூட செல்ஃப் அட்டாச்டு ஃபோட்டோஸ் காப்பீஸ் வேணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து 10/9/2024 5 மணிக்குள்ளே, அதாவது ஈவினிங் 5 o'clock வந்து நீங்கள் வந்து இதை வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க தூத்துக்குடியில். இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஸ் ஃபுல் டைம் லீகல் எய்டட் லாயர் இன் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் தான் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். உங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் வந்து சொல்லிடணும். அப்ளிகேஷன் நம்பர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட் நேம்ஸ், உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, உங்கள் ஜெண்டர் என்ன, ரெசிடென்டல் அட்ரஸ்ஸு, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, ஆஃபீஸ் போட்டிருந்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேம்பர் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பேன் நம்பரு, ஆதார் நம்பர் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் கிராஜுவேஷனாக இருந்தீங்கன்னா நேம் ஆஃப் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாஸிங்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு வேளை லாயராக இருக்கீங்கன்னா டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஆஸ் அ லாயர் அந்த டேட் கொடுக்கணும். என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் அதாவது உங்களுக்கு பார் கவுன்சில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வந்து சொல்லணும். இந்த மாதிரியான சில கேட்டகரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்க வந்து என்னென்ன இது கூட செல்ஃப் அட்டாச்டு பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. உங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு, உங்கள் ஃபோட்டோ ஐடி கார்டை செல்ஃப் அட்டாச்சு பண்ணணும்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்குங்க. இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி கடைசியாக உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் போட்டு பிளேஸ், டேட்டு, என்ன பிளேஸு என்ன டேட்டுன்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.